எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். உன்னதமான பாட்டாகிய உன்னத பாட்டை சாலோமோன் எழுதின உன்னத பாட்டை தியானிக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவன் நன்றியோடு நாங்கள் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமான பாட்டாகிய உன்னத பாட்டை தியானிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய அளவற்ற அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்குள்ளாய் நாங்கள் வேரூன்றப்படும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை இன்னும் நாங்கள் கண்டுகொள்ள தேவன் கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்பது இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக பாடல்கள் ஆதி நாட்களில் பாடப்பட்டன. அந்த பாடல்களில் எல்லாம் உன்னதமான பாட்டு என்று சொல்லி பெயரெடுத்தது தான் இந்த சாலமோன் எழுதின உன்னத பாட்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாடல்களில் மிகவும் உன்னதமான பாடல் இந்த உன்னத பாடல். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது, அநேக சரித்திரங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் எதுவும் வேதாகமத்தில் இல்லாதபடியினால் அநேக முறைகளில் அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் அது சரியாக எதுவும் சொல்லப்படவில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, சிலர் சொல்லுகிறார்கள் இது சாலமோனுடைய அரசவையில் நடந்த ஒரு நாடகம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சாலமோன் எழுதி அதில் நாடகமாக நடத்தப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை, எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் தேவன் அந்த உன்னதமான பாட்டை தன்னுடைய மணவாட்டிக்காக எழுதி வைத்திருக்கிறபடியினால், மணவாட்டியாகிய சபை எப்படி காணப்பட வேண்டும், மணவாட்டியுடைய சபையின் குணநலன்கள் என்ன என்று சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய சத்தியங்கள் இதில் காணப்படுகிறபடியினால் இந்த வேதாகமத்தில் இந்த பகுதி சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பங்கை உடையது. இந்த உன்னதமான இந்த பாட்டாகிய உன்னத பாட்டை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் நன்கு ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களில் நாம் இந்த உன்னத பாட்டை அதிகமாக வாசிக்கிறதில்லை. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆவிக்குரிய சத்தியத்தோடு ஆவியானவருடைய துணையோடு இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோமானால், அதை தியானித்தோமானால் இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். ஏனென்றால் அவ்வளவு அன்பு இதில் காணப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனை தெரிந்து கொண்ட, தேவனுடைய சமூகத்தில் வந்த ஆதி காலங்களில் நாம் இறைவனை ஒரு தெய்வமாக நினைத்து நாம் வணங்க ஆரம்பிக்கிறோம். நாட்கள் செல்ல செல்ல தகப்பனுக்கும் மகனுக்கும் என்ன உறவு காணப்படுமோ அந்த தகப்பன் மகன் என்ற உறவையும் கூட நாம் சேர்த்து பார்க்கிறோம். இறைவனை தெய்வமாகவும் தகப்பன் மகன் என்ற உறவுக்குள்ளாக நாம் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதையும் தாண்டி மணவாளன் மணவாட்டி என்கிறதான உறவு என்பது நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போது இறைவனை கொண்டு செல்கிறோமோ அப்போதுதான் எல்லாவற்றிலும் அதிகமாக நாம் எப்போது தேவனை
நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் ஒரு மணவாளன் மணவாட்டிக்கிடையே உள்ள அந்த நெருக்கத்தை போல அது மாறிப்போகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த உறவு என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமான காரியம். நிச்சயமாக இப்படிப்பட்ட உறவுக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளையும் நடத்தப்பட வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டை நாம் தியானிக்கும் போது 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக தொடங்குகிறது. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பூமியில் தேவன் மனிதனை படைத்து ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதும்போது அப்படியே ஒரு பொம்மையாக அவனை மண்ணினாலே உருவாக்கி அப்படியே கீழே கிடத்தப்பட்டிருந்த அந்த சரீரத்தை அப்படியே தேவன் தன்னுடைய கரங்களில் எடுத்து தன் முகத்தை அந்த சரீரத்திற்கு நேராக கொண்டு வந்து அவனுடைய மூக்கிலே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவர் ஊதின உடனே மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதன் தன் கண்களை திறந்து பார்த்தபோது அவன் கண்கள் கண்ட முதல் காட்சி நெருக்கமாக தேவனுடைய முகம் அவனுடைய முகத்துக்கு அருகில் முத்தம் கொடுப்பதை போல ஒரு உணர்வை, ஒரு காரியத்தை தான் அவன் பார்த்தான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதே காரியத்தை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. மணவாட்டி தன்னுடைய மணவாளனை பார்த்து சொல்லுகின்றதான காரியம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த ஆதி நிலை, மனிதன் பார்த்த முதல் நிலை இங்கே மணவாட்டி சொல்லுகிறாள். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்திலிருந்து இந்த காரியத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வாய் நம்மை முத்தமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்மிடத்தில் எழுதி கொடுத்திருக்கிறதான இந்த வேதாகமத்தில் அவருடைய வாயின் ஒவ்வொரு வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு சொற்கள் காணப்படுகிறது. இது சாதாரண எழுத்துகள் அல்ல. இது ஒவ்வொன்றும் தேவனுடைய வாயினால் உரைக்கப்பட்டவைகள். தேவனுடைய வாயினால் உரைக்கப்பட்டவைகள். இது ஒவ்வொன்றையும் நாம் படிக்க ஒவ்வொன்றையும் நாம் தியானிக்க எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவருடைய வாய் நம்மை முத்தம் செய்வதை போல ஒரு உணர்வு உண்டாகும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. இதன் ஒவ்வொரு எழுத்துக்களையும் நீங்கள் படிக்கும்போது, ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் அதை திரும்ப வாசிக்கும்போது, அவர் வாயின் முத்தங்களால் உங்களை முத்தமிட்டு கொண்டே இருப்பார். இந்த உறவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கையில் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்ப வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதான் 1ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் அந்த 1வது சங்கீதத்தில் பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியருடைய வழி நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காருமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொல்ல வேண்டுமானால், இரவும் பகலும் என் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய வாய் இந்த சொற்களை உச்சரித்து கொண்டே இருக்குமானால், அவர் தமது வாயின் முத்தங்களால் நம்மை முத்தமிட்டு கொண்டே இருப்பார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மணவாளனுடைய இந்த வாயின் முத்தங்களை மிகவும் விரும்பினாள். அதே போல சபையாக மணவாட்டியும்
மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறந்த இந்த வார்த்தைகளை அதிகமாக அவருடைய முத்தங்களை விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த காரியங்களுக்குள்ளாக தேவன் இன்னமும் நம்மை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா.